ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், ரம்யா வீட்டு சமையலுக்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கு ரொம்ப டேஸ்டியான ஒரு சிம்பிளான ப்ரான் தொக்கு தான் பண்ண போகிறோம். இதுக்கு வளர்ப்பு எறான்னு சொல்லக்கூடிய பனாமி எறா தான் எடுத்திருக்கிறேன். இது ஒரு 1/2 கிலோ எறா க்ளீன் பண்ணி ஃப்ரீசரில் வச்சதை இப்போ நான் சமைக்கிறதுக்கு முன்னே உப்பு மஞ்சள் போட்டு நல்லா வாஷ் பண்ணி எடுத்துக்கிட்டேன். கண்டிப்பாக வளர்க்கக்கூடிய எறாவை நீங்கள் உப்பு மஞ்சள் போட்டு வாஷ் பண்ணணும். 2 டீஸ்பூன் எண்ணெய், ஒரு கொஞ்சம் கடுகு, 200 கிராம் பல்லாரி வெங்காயம், 2 பச்சை மிளகா சேர்த்து இது பொன்னிறமாக வதங்க விட்டுறலாம். அதுக்குள்ளே நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். ஒரு 1/2 டீஸ்பூன் சீரகம், ஒரு 3/4 டீஸ்பூன் மிளகு, ஒரு 1/2 டீஸ்பூன் சோம்பு, ஒரு 1/4 டீஸ்பூன் வெந்தயம். இது எல்லாத்தையுமே கொஞ்சம் நல்லா வறுத்துக்கலாம். சூடு ஏறுற வரைக்கும் நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். ஒரு தாளிப்பு கரண்டியில் தான் போட்டிருக்கேன், கம்மியாக இருக்கிறதுனால. வறுத்து எடுத்துட்டு நான் இதை தட்டுக்கு மாற்றிடுறேன். ஏன்னா அந்த கரண்டி நல்லா சூடாயிடுச்சு. ஏன்னா இதில் எனக்கு கொஞ்சம் மசாலா பொருட்கள் சேர்க்கணும். இப்போ தட்டில் சேர்த்ததுக்கப்புறம் மற்ற மசாலாவையும் சேர்த்துட்டு திரும்ப அந்த மசாலாவை சேர்த்து நம்ம வறுத்துக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 2 டீஸ்பூன் தனி மல்லித்தூள், 1/2 டீஸ்பூன் தனி மிளகாய் தூள். இப்போ இது எல்லாத்தையுமே திரும்பவும் அதே தாளிப்பு கரண்டியில் போட்டு ஒரு நிமிஷம் நல்ல மணம் வர்ற வரைக்கும் வறுத்துக்கோங்க. அப்படின்னா தான் இந்த மசாலா நல்லா மணம் கொடுக்கும். டைரெக்டாகவே அது கூட போட்டு வறுத்துருந்துருக்கலாம் தான், முதலே மசாலா எடுத்து வச்சுருந்தா. நான் வீடியோவில் காமிக்கணுன்றதுக்காக நான் அதை வறுத்துட்டு அதுக்கப்புறம் மசாலா எடுத்து அதையும் சேர்த்து போட்டு வறுக்கிறேன். ஒரு நிமிஷம் நல்லா வறுத்துக்கோங்க லோ ஃப்ளேமில் வச்சு. அப்படின்னா தான் அந்த கலர் வரும் நமக்கு. அந்த கிரேவி அந்த தொக்கு ஒரு கலர் நல்ல ஒரு டார்க் ரெட்டிஷ் கலர் வரும்போது தான் அது பார்க்குறக்கு அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். ஒரு நிமிஷம் வறுத்துட்டு இப்போ இதில் மிளகு சீரகம்லாம் முழுசாக தானே இருக்குது, சோம்பு எல்லாமே அது ஆற விட்டுட்டு நல்லா பொடி பண்ணி எடுத்து வச்சுக்கோங்க. நம்ம எடுத்துருக்கிற 1/2 கிலோ அந்த எறாவுக்கு இந்த மசாலா கரெக்டாக இருக்கும். அதுக்குள்ளே நமக்கு வெங்காயம் நல்லா வதங்கி வந்துருச்சு. இப்போ நம்ம இதில் 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு விழுது சேர்த்துக்கலாம். ஃப்ரெஷ்ஷாக தட்டியும் சேர்த்துக்கலாம், அரைச்ச இஞ்சி பூண்டு விழுது இருந்ததுன்னா அதையும் சேர்த்துக்கோங்க. எதுனாலும் சேர்த்துக்கோங்க. இப்போ அதை மணம் போகிற வரைக்கும் ஒரு நிமிஷம் வதக்கிட்டு நம்ம வறுத்த அரைச்ச மசாலா இருக்குல்ல, அதையும் இதில் போட்டு ஒரு புரட்டு புரட்டிடலாம். ஏற்கனவே வறுத்த மசாலா தான் இருந்தாலும் இந்த எண்ணெயில் ஒரு நிமிஷம் நல்லா வதக்கிக்கலாம். கொஞ்சமாக மல்லித்தலையும் சேர்த்துக்கிட்டேன். இதில் புதினா எல்லாம் சேர்க்க வேண்டாம், கருவேப்பிலை இருந்தால் சேர்த்துக்கோங்க. என்கிட்ட நேற்று கருவேப்பிலை இல்லை, அதனால நான் சேர்க்கலை. இப்போ இது எல்லாத்தையுமே ஒரு நிமிஷம் வதக்கினதுக்கப்புறம் 200 கிராம் தக்காளியை நான் நல்லா மிக்சியில் போட்டு அரைச்சி வச்சுருக்கிறேன். 200 கிராம் பல்லாரி வெங்காயம், 200 கிராம் தக்காளி, இதுதான் அளவு. 1/2 கிலோ எறா எடுத்தீங்க அப்படின்னா அதையும் போட்டு ஒரு 2 நிமிஷம் நல்லா வதக்கிக்கோங்க. அதுக்கப்புறம் தேவையான உப்பும் சேர்த்து நல்லா கொஞ்சம் எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் இதை வதங்க விடுங்க. அதுக்கப்புறம் நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற எறாவை சேர்த்துக்கலாம். உப்பு இப்போ மொத்தத்துக்கும் தேவையான உப்பு இந்த இதில் சேர்த்துக்கோங்க. ஏற்கனவே எறாவில் நீங்கள் உப்பு போட்டு கழுவிருக்கிறீங்க, அதனால் அதுலேயும் கொஞ்சம் உப்பு இருக்கும். அதனால் உப்பு பார்த்து சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம இதை நல்லா புரட்டிக்கலாம். எப்போவுமே சீ ஃபுட் ப்ரிப்பேர் பண்ணும்போது கல் உப்பு தான் நான் சேர்ப்பேன், இல்லாதனால நான் தூள் உப்பு சேர்த்துருக்குறேன். இப்போ நான் ஒரு 1/4 டீஸ்பூன் வீட்டில் அரைச்ச கரம் மசாலா சேர்த்துருக்குறேன். ஏன்னா இதில் தனி பட்டை, ஏலக்காய், கிராம்பு, ஜாதிபத்திரி அதெல்லாம் தான் இருக்குது. அதனால் 1/4 டீஸ்பூன் சேர்த்துருக்குறேன். நீங்கள் கடையில் வாங்கின கரம் மசாலானா ஒரு 1/2 டீஸ்பூன் சேர்த்துக்கோங்க. இப்போ நம்ம க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற எறாவை இதில் சேர்த்துடலாம். நீங்கள் இந்த க்ளீன் பண்ண எறா உங்களுக்கு மசாலா ப்ரிப்பேர் பண்ணுறதுக்கு 1/2 அன் ஹவர் ஆகும் அப்படின்னா நீங்கள் இந்த எறாவை ஒரு டப்பாவில் போட்டு ஃப்ரிட்ஜில் வச்சுருங்க. நான் கரெக்டாக, அதாவது எப்போ மசாலா ரெடி ஆகுதோ அதுக்கு பேரலாக தான் நான் அந்த ப்ரானோட க்ளீனிங் ப்ராசஸும் போயிட்டு இருந்தது. அதனால் எனக்கு கரெக்டாக நான் இந்த மசாலா வதங்க அந்த இறாலையும் கழுவி நான் இதில் போட்டுட்டேன். இப்போ மூடி வச்சுட்டு ஒரு புரட்டு புரட்டிட்டு மூடி வச்சுட்டு அந்த எறா வேகிறதுக்கு டைம் பார்த்திங்கன்னா 5லேருந்து 7 நிமிஷம் ஆகும், அந்த சட்டியை பொறுத்து. நீங்கள் இப்போ எந்த பாத்திரம் யூஸ் பண்ணுறீங்களோ. இப்போ இது பார்த்திங்கன்னா நல்ல கனத்த பாத்திரம், ஒரு 5 நிமிஷத்துக்குள்ள அது ரெடி ஆகிட்டு எண்ணெயெல்லாம் பிரிஞ்சு வந்துருச்சு. உங்களுக்கு எண்ணெய் வெளியில் நல்லா தகன்னு வரணுன்னா நீங்கள் அந்த ப்ரானை சேர்த்து மூடுறதுக்கு முன்னே இன்னொரு 3 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் சேர்த்துட்டிங்க அப்படின்னா அந்த மூடி வச்சு சுருள வதங்க விடும்போது அந்த எண்ணெய் நல்லா பிரிஞ்சு வரும். நான் எண்ணெய் அளவாக தான் சேர்த்தேன், முதல்ல ஒரு 3 டீஸ்பூன் தான் சேர்த்துருந்தேன். அந்த எண்ணெய்க்கு இந்த அளவுக்கு தான் நமக்கு ஒரு ஷைனிங் லுக் கொடுக்கும். எண்ணெய் நிறைய ஊற்றும் போது தான் மேலே அப்படியே பிரிஞ்சு வரும் எண்ணெய். நான் எண்ணெய் ரொம்ப சேர்க்க மாட்டேன் தொக்குக்கெலாம், மறுபடி அது எடுபடாது. கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள், சூப்பராக பக்குவமாக இருக்கும். அதுவும் இல்லாமல் டேஸ்ட்டு அப்படியே சாதத்தில் போட்டு சுடுசாதத்தில் போட்டும் பசஞ்சு சாப்பிட்லாம், சப்பாத்தி தோசை கூடயும் சைடிஷாக வச்சு சாப்பிட்லாம். அந்தளவுக்கு டேஸ்டியான ஒரு எறா தொக்கு. பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். வீட்டில் சமைச்சு சாப்பிடுங்க, வீணாக்காமல் சாப்பிடுங்க. மீண்டும் புது வீடியோவில் சந்திக்கலாம். பாய்.